ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு செம்மையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். தேங்காய் கிடையாது, புளி கிடையாது, ரெண்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். மீனை பொரித்து தான் நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், காரத்துக்காக சேர்த்துருக்கேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இது கலருக்காக சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் தண்ணி சேர்க்காம தான் நான் மசாலா போட போகிறேன் இப்போ. ஏன்னா மீனில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ நான் மீனை வாஷ் பண்ணல, அதில் உள்ள தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி சேர்க்கலை. 500 கிராம் மீன் எடுத்துருக்கேன். மண்டை இதில் சேர்க்கலை. 500 கிராம் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த மசாலையோடு சேர்த்து நல்லா மெரினேஷன் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த பார்த்தீங்களா, நான் தண்ணி சேர்க்கவே இல்லை, எல்லாமே மீனில் உள்ள தண்ணி. ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸு தக்காளி அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம மீனை ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க, மூடி போட்டு. அதுக்கப்புறம் திருப்பி விட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். நான் ஏற்கனவே ஆல்ரெடி வெந்துருச்சு. 3 நிமிஷம் அடுப்பு மீடியமில் இல்லாமல் லோவிலே வச்சுக்கோங்க. நல்லா திருப்பி விடுங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிடுவோம். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதோடு சேர்த்து பொரிச்ச மீனுடைய எண்ணெய் அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயை சேர்க்கறதுனால கிரேவி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதில் சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து நான் அரைச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கங்க. இது கலருக்காக தான், இதில் உரப்பு கிடையாது. நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. ஒரே 1 நிமிஷம் போதும். அடுத்து அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கங்க. நல்லா கிண்டி விட்டு அந்த ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே நீங்கள் மூடி போட்டு வேக விட்ருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாம் ஆயில் ரிலீஸ் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, பார்த்தீங்களா கலரு. ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தேவைப்பட்டாலும் தண்ணி ஊற்றிக்கங்க. அப்படியே கிண்டி விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சம் மல்லி இலை அதையும் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வேகட்டும். 1 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, பார்த்தீங்களா கிரேவி. அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீனை அதில் சேர்த்துக்கறணும். அப்படியே மேலே சேர்த்துக்கேன் எல்லாத்தையும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொரிச்சு செய்கிறது நல்லாயிருக்கும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் குடிச்சு கிண்டாமல் லைட்டாக இந்த மாதிரி கிண்டி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தீங்களா எவ்வளோ லுக்காக இருக்குது, பார்த்தீங்களா.
இதை சாதத்துக்கு செம்மையாக இருக்கும். இது இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப நன்றி. இதில் புளி சேர்க்கலை, தேங்காய் பால் சேர்க்கலை, ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுருக்கேன்.